ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸ் இஃப் லேட்டர் பற்றி பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இஃப் கண்டிஷனும் அண்ட் இஃப் எல்ஸும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நெஸ்டட் இஃப் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் இன்னொரு கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஒரு கண்டிஷன் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் ஒன் ட்ரூவா இருந்தாதான் எனக்கு அடுத்த கண்டிஷன் வந்து என்ன பண்ணும், உள்ளேயே போகும். தென் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எனக்கு இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து ஓகேவா ரன் பண்ணு, இந்த பிளாக்ல இருக்க கோட் வந்து என்ன பண்ணணும், ரன் பண்ணு அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. அந்த சுச்சுவேஷன் இருக்கிறப்ப எனக்கு நெஸ்டட் இஃப் தான் நான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? இஃப்க்குள்ள இஃப் இருந்தா அது வந்து என்னது, நெஸ்டட் இஃப். இது கீழே இன்னமும் இஃப் இருக்கலாம், ஓகேவா? என் நம்பர் ஆஃப் இஃப் கண்டிஷன் உள்ள இருக்கலாம், தப்பு இல்லை. பட் ஜென்ரலாக ஜாவாவை பொறுத்தவரையும் நமக்கு ஒரு 2 ஆர் 3 அவ்வளோதான் இருக்கும், யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியில். அதற்கு மேலே போனால் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக இருக்கும், ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கு தான் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுறோம். வென் கண்டிஷன்ஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஓகே, இப்போ எல்சிஃப் லேடர் எப்போ யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ஒரு 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 கடைக்கு போகிறோம், அங்கே போயிட்டு இப்போ கோல்டு வாங்க போகிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டிஸ்கவுண்ட் இருக்கு, ஓகேவா? ஒரு 5% டிஸ்கவுண்ட் இருக்கு. இதே இது சில்வர் வாங்க போறோம்னா அதுக்கு ஒரு 7% டிஸ்கவுண்ட் இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கு. அதுல நமக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணோம்னா அந்த ஸ்பெசிஃபிக் பிளாக் ஆஃப் கோட் மட்டும் என்ன பண்ணணும், ரன் ஆகணும். ஸோ அந்த கேஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எல்ஸ் இஃப் லேட்டர் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு கோடு வந்து டைப் பண்ணி பார்க்கலாம். என்ன கோட் டைப் பண்ணலாம்னா, இந்த இடத்துல நம்ம வந்து பூலியன் வேல்யூ கிரியேட் பண்ணிக்கலாம். பூலியன் S1 S1ங்கிறத விட லாகின் டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து ட்ரூ, ஓகேவா? வேல்டான டேட்டாவை தான் நம்ம கொடுக்குறோம்னு அசீவ் பண்ணிக்கலாம். தென் பூலியன் ஓடிபி, இந்த ஓடிபியும் கரெக்டான ஓடிபியை தான் நம்ம என்ட்ரு பண்ணுறோம்னு அசீவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ எனக்கு இது ரெண்டும் ட்ரூவாக இருக்கணும். அப்போ இஃப் லாகின் டேட்டா இஃப் லாகின் டேட்டா ட்ரூவாக இருந்துச்சுன்னா தென் அதுக்கு கீழே எனக்கு என்ன ஒரு ஓடிபியும் ட்ரூவாக இருக்கணும். இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல சும்மா ஓப்பன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா லாகின் டேட்டாக்கு வேல்யூ ட்ரூ தான் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தென் இந்த பிளாக், அதாவது இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணி இதுவும் ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகும், இது பிரிண்ட் ஆகும், ஓகேவா? ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சு, ஓப்பன்டுன்னு வந்துருச்சு. இதுக்கு கீழே எல்ஸ் வரலாமா, சரி செக் பண்ணி பார்ப்போமா, எல்ஸ் வரலாமா வேணாமான்னு. வரலாம், ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓப்பன்டு அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இவன் எக்ஸிக்யூட் ஆவான், இது ஃபால்ஸாக இருந்தால் இந்த எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆவான். ஸோ இப்போ இந்த எல்ஸ் எதற்குரிய எல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷனுக்குரிய எல்ஸ். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம இந்த கேர்லி பேசஸை போடல, ஓகேவா? இன்டர்வியூல வந்து இப்படிதான் கேட்பாங்க, ஓகேவா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எல்ஸ் எதுக்குரிய எல்ஸ்பா, இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ராப்ளத்தை என்ன சொல்லுவாங்கன்னா டேங்கிளிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? எல்ஸ் இஃப் டேங்கிளிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இப்படி கிரியேட் ஆகும்னா இந்த இடத்துலையும் இது தேவையில்லை, ஓகேவா? இந்த மாதிரி கேர்லி பேசஸே இல்லாம என்ன பண்ணியிருக்கோம், உள்ள வச்சிருக்கோன்னு வைங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம்னா ஃபால்ஸ் அப்படின்னு இந்த டேட்டாவை மாத்துறோம். இப்போ என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா இந்த நாட் ஓப்பன் பிரிண்ட் ஆகணும், ஓகே. அப்ப என்ன மீனிங்னா இந்த ட்ரூ கண்டிஷன் பாத்தீங்கன்னா இங்க உள்ள வந்துருச்சு, ஓகேவா? இந்த லாகின் டேட்டா ட்ரூ, அப்ப கண்டிஷன் வந்து பாஸ்.
பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து ஓடிபியை செக் பண்ணுது. ஓடிபி வந்து ஃபால்ஸ். தென் இந்த எல்ஸ் எதுக்குன்னா இந்த எல்ஸ் எதுக்குரிய எல்ஸ்னா இந்த இஃப்க்குரிய எல்ஸ். ஓகேவா? நியரஸ்ட் இஃப்க்கு தான் என்ன பண்ணும் இது மேட்ச் ஆகும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அன்மேட்ச்டு எல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்மேட்ச்டு இஃப் கண்டிஷன் சொல்லுவாங்க. இதை ஓகேவா? ஸோ என்னன்னா நமக்கு ப்ராப்பரா கேர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணாதப்ப இந்த மாதிரி டேங்கிளிங் ப்ராப்ளம் நமக்கு வரும். வாட் இஸ் டேங்கிளிங் ப்ராப்ளம்னு சொன்னாங்கன்னா நமக்கு இதான் ஆன்சர். ஓகே ஓகே. தென் வாட் இஸ் எல்ஸ் இஃப் லேட்டர் அப்படின்னா when multiple condition need to be checked one after another, அந்த கேசஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா எல்ஸ் இஃப் லேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதோடைய சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் அடுத்து எல்ஸ் இஃப் அடுத்து எல்ஸ் இஃப் கடைசியா எல்ஸ். ஸோ அதற்கு ஏதாவது நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இதையே வந்து இப்போ உங்க வந்து இந்த கோடுக்கு பதிலாக நம்ம வேற கோடு இதையே ரெப்ளிகேட் பண்ணலாம். எப்படி ரெப்ளிகேட் பண்ணலாம்னா கிரேடு சிஸ்டம்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரேட்டிங் போடுறோம். ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம் ரேட்டிங் போடுறோம், அல்லது ஃப்ளிப்கார்ட்டு அமேசானில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் அதுக்கு ரேட்டிங் போட போகிறோம். ஓகே. அப்போ ரேட்டிங் போடுறதுக்கு வந்து இப்போ இண்டீஜர் ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு வேல்யூ அதை வந்து நம்ம வந்து 5ன்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? தென் இஃப்ல நான் என்ன பண்ணுறேன்னா ரேட்டிங் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா எஸ்ஓல எக்ஸலன்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்றேன். அடுத்து எல்சிஃப்ல அதே ரேட்டிங் 4 இருந்தா என்ன பண்ண சொல்றேன் குட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்றேன். தென் அடுத்த எல்சிஃப்ல ரேட்டிங் 3 இருந்துச்சுன்னா எஸ்ஓல ஆவரேஜ் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா? தென் அடுத்த எல்சிஃப் தென் இது கீழே வந்துட்டாலே எல்சில வந்து என்ன பண்றேன்னா எஸ்ஓல ப்ராடக்ட் நீட் டு பி இம்ப்ரூவ்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து 5 அப்படின்னு ஒரு இருக்கு. 5ன்னு கொடுத்தா இந்த பிளாக் வந்து ரன் ஆகும். இதே இது வந்து 1 கொடுக்குறேன். 1 கொடுத்தா என்ன ரன் ஆகும் ரேட்டிங் ப்ராடக்ட் நீட் டு பி இம்ப்ரூவ்டு அப்படிங்கிற இந்த எல்ஸ் பிளாக் என்ன ஆகுது ஒர்க் ஆகுது. ஓகே. இதுதான் வந்து என்னது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்றது. பட் ஒரு பிளாக் ஆஃப் கோடு தான் என்ன பண்ணும் ரன் பண்ணும். அட் அ டைம்ல என்ன பண்ணுங்க எல்ஸ் லேட்டர் வந்து எனி ஒன் பிளாக், அதாவது விச் கண்டிஷன் இஸ் ட்ரூ தட் பிளாக் ஒன்லி வில் பி ரன். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிரேடு சிஸ்டமா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதே கோடை வந்து ரிப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் படிக்கிறோம்னா அது எந்த இடத்துல நம்மளால யூஸ் பண்ண முடியும், விச் மீன்ஸ் எந்த ரியல் டைம் அப்ளிகேஷன்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல கனெக்ட் பண்ணி படிக்கும் பொழுதுதான் அதுதான் அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன். இந்த காலேஜஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆக்சுவலி என்ன பொறுத்தவரையும் அதை விட்டுட்டு ஏதோ சம்மந்தம் இல்லாம போயிட்டு காலேஜஸ்ல ஏதோ ஈவெண்ட் அட்டன் பண்றதுலாம் அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் கிடையாது. நம்ம ஒன்று படிப்போம், அதை ரியல் டைம் அப்ளிகேஷன்ல கொண்டு போய் எங்க கனெக்ட் பண்றது, ரியல் டைம்ல இருக்க ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றது நம்ம படிச்சதை வச்சு அப்படின்னு யோசிச்சதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பேர் தான் அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன். எல்லா காலேஜஸ்லயும் பார்த்துருப்பீங்க. ஓகே ஓகே.
ஸோ டேங்கிளிங் எல்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னா இப்போதான் நான் சொன்னேன். ஓகே, டேங்கிளிங் எல்ஸ் ப்ராப்ளம் அக்கர்ஸ் when it is unclear which if statement on else belongs to in nested if statement without braces. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் ஏதாவது இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக இன்டர்வியூ வராது. இதை வந்து நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் படிச்சுக்கோங்க என்னன்னு. ஃபர்ஸ்ட் மேஜரா இதுல இருக்க டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நெஸ்டட் இஃப் வந்து ஒரு கண்டிஷன் வந்து இன்னொரு கண்டிஷனும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? when the second condition depends on the first. இங்க பாத்தீங்கன்னா used when choosing one option from many alternative. then இந்த else if laterக்கு பதிலா தான் நம்ம என்ன ஆல்டர்னேட் வந்து வருவோம், அதுக்கு அடுத்து ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது கொஞ்சம் சின்டெக்ஸ் வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிளியரா தான் இருக்கும் இதை விட. ஸோ இதுக்கு என்ன அவுட்புட் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இஃப் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன வரும்? இங்க பாருங்க, ட்ரூவா இருந்தா இந்த இடத்துல என்ன இருக்கு? எம்டி. இந்த பிளாக் வந்து எதுவுமே இல்லை. ஓகேவா? என்ன வரும்னு நீங்க செக் பண்ணுங்க. அடுத்து கொஸ்டின் பாத்தீங்கன்னா கேன் எல்ஸ் எக்ஸிட் வித்தவுட் ஆன் இஃப், அப்ப என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? நான் நேத்தே வீடியோல சொல்லியிருந்தேன், இது வந்து ரன் ஆகுமா அப்படிங்கிறதா நமக்கு கேள்வி. ரன் ஆகாது. வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க, கம்பைல் டைம் எரர் வந்து த்ரோ பண்ணும். ஓகேவா? தென் இது வேலிடா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் வேலிடா அப்படின்னு கேட்குறாங்கன்னா இஃப்க்குள்ள இஃப், ஏன்னா நெஸ்டட் இஃப்லாம் சோஃபார் வந்து இஃப் அப்படிதான் பார்த்துருப்போம். ஓகேவா? இஃப்க்குள்ள எத்தனை இஃப் கண்டிஷன் வேணாலும் உள்ள வரலாம். ஓகேவா? தப்பு இல்லை. பட் சோஃபார் வந்து அவ்வளோ இஃப் கண்டிஷன் உள்ள வந்தா அந்த கோடு வந்து ஒரு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேவா? கன்ஜஸ்டடா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜாவாவில் அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் இது வந்து வேலிடான கோடு தான். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்விட்ச் கேஸ் பற்றி பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.